இடைவெளியின் பின்பு மீண்டும் விசேட சந்திப்பு நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். நேர்களை இடைவெளியின் முன்பு நகைச்சுவை தென்றல்கள் புயல் என்று கூட கூறலாம். அவர்கள் நம்மை சிரிக்க வைத்தார்கள். இன்னும் நாளைய தினம் லண்டன் ஹெரோவிலே இடம்பெற இருக்கின்ற சித்திரை தென்றலிலே இன்னும் நம்மை மகிழ்ச்சிப்படுத்த இருக்கின்றார்கள். பல விதமான காலத்தின் நோவுகளாலே நொந்து போயிருக்கின்ற எங்களுடைய உள்ளங்களை அவர்களுடைய நகைச்சுவை உணர்வாலும் எங்களினுடைய இந்த நிகழ்ச்சியினை பார்ப்பதற்கான நிதியினை முள்ளிவாய்க்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான துயர் துடைப்பிற்காக பயன்படுத்துவதாக ஏற்பாட்டாளர்கள் அறிவித்திருக்கின்றனர். எனவே இரண்டு வகையிலே எங்களுடைய மனதிலே தென்றல் வீசுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கின்றது என்று ஏற்பாட்டாளர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இடைவெளியின் பின்பு இப்போ எங்களிடம் இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் ஒருங்கிணைப்பாளர் ஜோய் அவர்களும் இயக்குனர் கௌதமன் அவர்களும் கலையத்துக்கு வந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் ஜோய், நாங்கள் கௌதமனுடன் பேசுவதற்கு முன்பதாக இந்த சித்திரை தென்றல் நிகழ்ச்சி நாளைய தினம் நீங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறீர்கள், ஹெரோ பகுதியில் இடம்பெற இருக்கின்றது. அதை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை நேர்களுக்கு கொடுத்துக்கொண்டு நாங்கள் கௌதமனுடன் பேசுவோம். வாழ்வாதார இணையம் RR என்று சொல்கிற சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் இந்த நாட்டில் சட்டபூர்வமாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். நாளைக்கு முதலாவது ஒரு நிகழ்ச்சியாக சித்திரை தென்றல் நிகழ்ச்சி முதலாவது பெரிய நிகழ்ச்சின்னு சொல்லலாம். சின்ன சின்ன கணக்கு ப்ரொஜெக்ட் செய்தாலும் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பெரிய ஒரு அரங்கம் நிறைந்த மக்களோட சந்திக்க போகிற ஒரு நிகழ்ச்சி. வாழ்வாதார இணையம் நடத்துகிற சித்திரை தென்றல் நிகழ்ச்சி நாளைக்கு ஒரு பல்சுவை நிகழ்ச்சியாக அமைய இருக்கிறது. இதில் முக்கியமான நோக்கம், இதில் திரட்டப்படுற ஒவ்வொரு சிறு துளிமணியும் முள்ளிவாய்க்காலில் இப்பொழுதும் 1000 நாட்களை கடந்தும் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்ற மக்களுக்கு ஒரு உதவிக்கரமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தங்கள் பங்களிப்பை செய்து அந்த மக்களை தூக்கிவிட கை உயர்த்தி விட வேண்டிய ஒரு கட்டாயமான நிகழ்வில் உள்ளோம். அதற்காக இந்த நிகழ்ச்சி ஒழுங்கு சேர்க்கின்றோம். நல்லது. கௌதமன், நீங்களும் இந்த நிகழ்ச்சியிலே ஒரு விசேட உரை ஒன்றை ஆற்றப் போகிறீர்கள் என்று அறிகின்றோம். உங்களுடைய பல உரைகளை நான் கேட்டிருக்கின்றேன். லோலா கல்லூரியிலே நீங்கள் ஈழத்தமிழருடைய வாழ்வாதாரம் பற்றிய ஒரு மிகப்பெரிய மாநாடு ஒன்றிலே நீங்கள் பேசிய உணர்வுபூர்வமான பேச்சினை கேட்டு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விடயத்துக்குள்ளே உள்வாங்கின சந்தர்ப்பம் எனக்கு இருக்கின்றது. சொல்லுங்கள், நாளைய தினம் நீங்கள் நாளை பேச போகிற விடயத்தை நாங்கள் இங்கே பேச சொல்லி கேட்கல. ஆனால் நிச்சயமாக ஈழத்தமிழரினுடைய பிரச்சனை தொடர்பான அல்லது எங்களுடைய அவலங்கள் நெருக்கடியான நிலைமைகள் பற்றிய உங்களுடைய சாரம் புரிஞ்சுதான் இருக்கும் என்று நம்புகின்றோம். உங்களுடைய பேச்சு எப்படி இருக்க போகிறது? என்ன விடயத்தை பற்றி நீங்கள்? அதாவது நான் ரொம்ப நேசிக்கிறது என் வாழ்க்கையில் என்னுடைய மொழி, என்னுடைய தாய். இந்த ரெண்டுக்கும் சமமாக நான் நேசிக்கிறது என்னுடைய அண்ணன் தலைவர் பிரபாகரன் அவர்கள். அதாவது இந்த உலகம் தோன்றின காலத்திலிருந்து ஒரு வீரமான, ஒரு பண்பட்ட, ஒரு உன்னதமான கலையும் கலாச்சாரத்தையும் கொண்ட ஒரு இனம் நம்மளுடைய தமிழினம். ஆனால் எத்தனையோ மன்னர்கள் வீரமாக, எத்தனையோ தலைவர்கள், உன்னதமான தலைவர்கள்லாம் இந்த பூமி பந்தில் தோன்றியிருக்காங்க. ஆனால் அறத்தோட, அந்த அறம் தாண்டாத நேர்மையோட எதிரி மேலே மட்டும் கோபமாகவும் எதிரியுடைய குடும்பங்கள் மேலே, அந்த பிள்ளைகள் மேலே பற்று கொண்ட ஒரு மனிதனா, ஒரு மாவீரனா இந்த மண்ணில் பிரபாகரனை தவிர வேற யாரும் வாழ்ந்ததா குறிப்புகளும் இல்லை, சரித்திரமும் இல்லை. ஆக அப்படிப்பட்ட என்னுடைய அந்த உன்னதமான இனம் ஈழத்தில் சிதைக்கப்பட்ட அந்த கொடுமை, அந்த இனத்தை அழிக்கிறதுக்காக உலகம் முழுக்க பெரும் வல்லரசுகள்லாம் சேர்ந்து அந்த இனத்தை அந்த இடத்துல தற்காலிகமாக அழித்து நிற்கிற அந்த சூழல் ஒரு தமிழனா என்னால் தாங்க முடியாத ஒரு கொடுமை. ஆக அதை பற்றி மட்டும் இல்லை, இனி அடுத்தது நாம் என்ன செய்யணும்? எப்பவுமே விபத்தாக இருந்தாலும் சரி, சிதைவாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இயற்கை ஒரு உன்னதமான ஒரு கட்டமைப்பை உடைக்கிறதுக்கு தான் மனிதர்கள் இன்னைக்கு கூடி நின்று எல்லா வேலையும் செய்கிறாங்க. அப்படிதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆனால் எது நடந்தாலும் அதை மறுபடியும் கட்டி எழுப்புற ஒரு நிலையத்தான் மனித வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு செயலை செஞ்சு முடிக்கணும். இனி நாம் அடுத்தது செய்ய போகிறது அதுதான். அதை விட முக்கியம் ஒற்றுமை.
ஒற்றுமை இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு தேவை அந்த ஒற்றுமை. ஆக இன்னும் பல விஷயங்களை, உணர்வுபூர்வமான நிகழ்வுகளை, என் இனத்துக்காக நான் செய்ய போகிற படைப்புகளை, இந்த உலகத்தின் எவ்வளவு பெரிய இரும்பு கதவுகளையும் ஒரு படைப்பு உடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான படைப்புகளை நான் செய்ய காத்திருக்கேன். நல்லது. உண்மையாக நீங்கள் சொல்கின்ற பொழுது விளைவுகள், விபத்துக்கள், அழிவுகள் ஒரு புறம் இருந்தாலும் எரிந்த சாம்பல் மேட்டில் இருந்து புறப்படுகின்ற பீனிக்ஸ் பறவையை போல நாங்கள் புதிய ஒரு யுகம் நோக்கி, புதிய ஒரு அத்தியாயம் நோக்கி நகர வேண்டிய அந்த எழுச்சி மிக்க விடயம் இருக்கின்றது. உண்மையாகவே தமிழகத்தினுடைய விசேடமாக படைப்பாக்க சூழல், படைப்பாளிகளில் பெரும்பான்மையானவர்கள், அது விரல் விட்டு எண்ணக்கூடிய படைப்பாளிகளாக இருந்தாலும் கூட சற்று ஆரோக்கியமாக, சற்று இல்லை மிக தீவிர ஆரோக்கியமாக இந்த ஈழத்தமிழர் பிரச்சனை தொடர்பான சிந்தனை இருப்பது எங்களுக்கு உண்மையாகவே இந்த கலை, அரசியல் என்ற விடயங்களுக்கு அப்பாலே ஒரு 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 சக உதரம் உண்டு, சகோதர உணர்வுள்ள ஒரு மக்கள் எங்களுக்காக இருக்கின்றார்கள். படைப்பு சமூகம் ஆடல் பாடல் கவினுரை கலைகளில் ஊறி திளைப்போர் பிறர் ஈனநிலை கண்டு துள்ளுவர் என்று சொல்வதைப் போல அந்த துள்ளல் எங்களுக்காக ஒரு சதை ஆடுகின்றது என்று நினைக்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது. கௌதமன், நீங்கள் மகிழ்ச்சி, கனவே கலையாதே போன்ற நல்ல திரைப்படங்களை தந்திருக்கிறீர்கள். அதை விட நிறைய ஆவணப்படங்கள், இன்னும் குறும்படங்கள் தொடர்பான பணிகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் நாங்கள் அறிகின்றோம். குறிப்பாக நீங்கள் வீரப்பனுடைய வரலாறை ஒட்டிய சந்தனக்காடு நினைக்கின்றேன், சந்தனக்காடு என்கின்ற அந்த ஒரு வெளிப்பாடு மிகவும் பிரபல்யமாக பேசப்பட்டது. நீங்கள் நேசிக்கின்ற உங்களினுடைய இல்லை, எங்களினுடைய அண்ணன் பிரபாகரனால் கூட அது பாராட்ட பெற்ற ஒரு படமாக இருக்கின்றது. அதை பற்றி சொல்லுங்க, அதனுடைய அனுபவத்தை பற்றி. அதாவது அந்த படைப்பு நான் செய்ய போகும்போது பல பேர் பயந்தாங்க. ஏன்னா நான் செய்ய போகிறது அடர்ந்த காடு மட்டும் இல்லை, கொடூரமான மிருகங்கள் சூழ்ந்த அந்த காடு. அதில் கயிறு கட்டி மலையில் ஏறணும். ஏறுறது ஒரு ஆள் மட்டும் இல்லை, அவனை சார்ந்த பொருட்கள், அது கேமரா, மற்ற ரிஃப்ளெக்டரு, மற்ற கலை பொருட்கள், அந்த டெண்டு, இது இப்படி இதில் தனியாக ஒரு மனிதன் ஏறுறதே கஷ்டம். அப்புறம் மீறி உள்ளே போனால் நான் சமரசமே பண்ணிக்கல. வீரப்ப எந்த இடத்துல படுத்திருந்தாரு, எந்த இடத்துல சண்டை போட்டார், எந்த இடத்துல முத்துலட்சுமியை காதலிச்சாரு, பார்த்தாரு, கூட்டிகிட்டு போனார், சண்டை நடந்தது, ராஜ்குமார் கடத்தல், இப்படி எல்லாத்தையும் அந்தந்த இடத்துலையும் எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணி அதுக்காக போனேன். அப்புறம் எல்லாரும் என்னென்னா ரொம்ப தன்மையாக யாராவது 2 பேரையாவது கொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இடம் மாற்றுவீங்களாட்டுக்கு. காடுனா எல்லாமே காடு தாங்க, மலைன்னா எல்லாம் கேமராவை மாற்றி வச்சா வேற தானே, எவ்வளோ சொல்லுவாங்க, முடியாது. அப்போ கேட்பாங்க, ஏங்க இந்த பிடிவாதம்? இதுக்கு நடுப்புற என்னென்னா பயணம் பண்ணும்போது இந்த காட்டெருமை படுபயங்கரமான மிருகம், அடித்து முட்டி தூக்குச்சுன்னா ஒரு பனைமர உயரம் மேலே போயிட்டு திரும்பி கீழே வர்றதுக்குள்ள ரத்தம் விழும், அப்புறம் ஆள் செத்து விழுவான். இப்படி ஒரு இவ்வளோ பெரிய தலை, நான் சொல்கிறது காட்டெருமை, அது படுபயங்கரமான மிருகம் அந்த காட்டில். அப்புறம் சிறுத்தைப்புலி, இது இப்படி போயிட்டே இருப்போம். காட்டுவாசி மலைவாழ் ஆளுங்க தான் எங்களுக்கு வழிகாட்டுவாங்க. சொல்லுவாங்க, ஏங்க பெருநெறி நடந்திருக்குங்க, இங்கே பாருங்க பச்சை தடம் இப்போ தாங்க போச்சு. பெருநரின்னா எனக்கு புரியல, நரி தானே? இல்லைங்க அது புலிங்க பெருநரி. அப்போ நான் சொல்லுவேன், அது எங்களுடைய நண்பன், எங்களை ஒன்றும் செய்ய. இப்படி தான் நாங்கள் போகிறது. ஆக இப்படியெல்லாம் போய் எடுக்கும்போது பல பேர் கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நான் சொன்ன வார்த்தை அது, இந்த படைப்பை உலகம் முழுக்க தமிழர்கள் பார்ப்பாங்க, கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த படைப்பை நான் நம்புகிறேன் என்னுடைய அண்ணன் பிரபாகரன் பார்ப்பாரு. அப்படி அவர் பார்க்கும்போது தம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கான், சரியாக எடுத்திருக்கான் அப்படின்னு அவர் சொல்லணும். ஏற்கனவே உங்களுக்கு தொடர்பு இருக்கா? இல்லை, ஆனால் என் படைப்பை பார்ப்பார் அப்படின்னு. அதே போலவே ஒரு நாள் செய்தி என்னென்னா, சீமான் அண்ணன் என்னை கூப்பிட்டு, இது மாதிரி நான் போனேன், அண்ணனை பார்த்தேன், அப்போ உன்னை பற்றி விசாரித்தார். அவர் பல வேலைகளில் இருக்கும்போதும், களத்தில் நிற்கும் போதும், வியூகம் அமைக்கும் போதும் பல தொடர்களை பல நாட்கள் பார்க்கல, மொத்தத்தையும் கேட்டார். அதனால் எடிட் பண்ணாமல் வேணுமா, நீ ஏதோ லேகாக இருக்குன்னு எடிட் பண்ணிடாத, மொத்தத்தையும் பார்க்கணுன்னு கேட்குறாருன்னு அவசரமாக அதை நான் இது பண்ணி 36 மணி நேரம் கொடுத்து அனுப்பினேன் மொத்தம். அது கடல் வழியாக போய் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, 3 நாளில் ஒவ்வொரு நாளும் 12 மணி நேரம் அண்ணன் பார்த்தாரான். பார்த்துட்டு வீரப்பனை பற்றி என்ன பதிவு நம்ம நினச்சிருந்தோமோ, உள்ள நம்மளுக்குள்ளே இருந்ததோ, அதை தம்பி சரியாக எடுத்திருக்கான். தம்பியை நம்ம மண்ணுக்கு வரவழைச்சு நம்மளுடைய வரலாற்றை எடுக்கணும்,
இந்த செய்தி என் காதில் விழும்போது உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ஆஸ்கார் விருது கிடைச்சா கூட அது சாதாரணமானது. ஆக அதே போல தான் நான் எப்படி சந்தனக்காடு செஞ்சனோ, சந்தனக்காடு செய்யும்போது நான் எவ்வளோ அதுக்காக நான் என்னுடைய சக்தியை என்னுடைய அதை ஒரு வேலையாக நினச்சி செய்யாமல் எவ்வளோ ஆத்மார்த்தமாக செஞ்சனோ அதை விட 1000 மடங்கு செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன். என் இனத்தை அழித்த அந்த நிகழ்வுகளை என் மக்களுடைய, என்னுடைய அண்ணனுடைய, என்னுடைய புலிப்படைகளுடைய அந்த வீரம், அந்த உன்னதம், அந்த கட்டமைப்பு, இது அத்தனையும் செய்யறதுக்கு, அது வன்னிக்காடுங்கிற தலைப்பில் செய்யறதுக்கு ஒரு பெரும் வெறியோட, ஒரு பெரும் பசியோட நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதில் என் இனத்தை அழித்தது, அவன் எவ்வளோ பெரிய அதிகார சக்தியாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய வல்லரசாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட என்னுடைய இனம், என் இனத்தை அழித்தது இவன் அப்படின்னு சொல்லி அவனை உலகத்தின் முன்னாடி தலகுனிய வச்சு, இப்படிப்பட்ட இனத்தை அழிச்சல்ல, இனியும் என் இனம் வளர்றத, என் இனம் விடுதலை அடையறதுக்கு நீ தடையா இருக்காத, அவன் சந்ததி அவனை காரி துப்போம். ஆக அப்படிப்பட்ட ஒரு பெரும் படைப்பா அதை எடுத்து இந்த உலகத்தின் பார்வைக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ காத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல விடயம் நீங்கள் சொல்கின்ற பொழுதுதான் எனக்கும் ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகிறது. இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் பிரபாகரன் அவர்களை சந்திக்க சென்ற பொழுது அவரிடம் ஒரு 100 டிவிடிகளை கொடுத்து உலக தரமிக்க சினிமாக்களை கொடுத்ததை பார்க்கும்படி கூறியதாக குமுதன் பத்திரிகையிலே அவர் எழுதியதாக கடைசியிலே எழுதுகின்றாராம். தலைவர் பிரபாகரனுக்கு தெரியும் மகேந்திரனிடம் எதை பேச வேண்டும் என்றும் எரிக் சொல்கையிடம் எதை பேச வேண்டும் என்று. அப்படி ஒரு போராட்டத்தோடு கலை, இலக்கியம், பண்பாடு, பொருண்மையம் என்று ஏராளமான கட்டுமானங்களை ஒரே சமாந்திர நிலையிலே கொண்டு போகக்கூடிய ஒரு ஆளுமைக்க ஒரு தலைவனாகத்தான் பிரபாகரன் அவர்கள் பார்க்கப்படுகின்றார். குறிப்பாக தமிழக படைப்பாக்க சூழல், படைப்பாளிகள் இப்பொழுது மிக தீவிரமாக ஈழத்தமிழர் பிரச்சனை தொடர்பான எடுத்திருக்கின்ற வாஞ்சை உண்மையாகவே ஒரு ஈழத்தமிழ் மகன் என்ற அடிப்படையிலே தனிப்பட்ட ரீதியாக எனக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் ஒரு மன ஆறுதலை தரும் என்று நம்புகிறேன். வேறு என்னென்ன படைப்புகள், ஆவணப்படங்கள் சிலவற்றை நீங்கள் வெளியிட்டிருந்தீர்கள் இல்லையா? ஆமாம், தமிழ்நாட்டில் ஈழப்பிரச்சனைகளை ஒரு பெரும் எழுச்சியான ஒரு சூழலை உருவாக்கணுங்கிறதுக்காக நான் அதாவது என்னை சுற்றி போலீஸ் ரவுண்ட் பண்ணுற நேரத்தில் கூட நான் அதாவது இனி என்ன செய்ய போகிறோம்னு ஒரு குறுந்தகடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எழுச்சி உண்டு பண்ணிச்சு. நம்ம அங்கேருந்து வந்த அந்த சிதைவுகளை மையப்படுத்தி ஒரு பெரிய பார்த்தா உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரைக்கும் கோபம் தலைகேறிடும். இனி என்ன செய்ய போகிறோம். அப்புறம் இறுதி யுத்தம் அப்படின்னு ஒரு ஆவணப்படம், அதுவும் அது போல. அது தாய் தமிழ்நாட்டிலிருந்து நம்மளை அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்த காங்கிரஸ் எம்பிக்களை வேரோட அந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துறதுக்காக இவர்கள் நம்மளுடைய துரோகிகள், இவர்கள் நம்ம இனத்தை அழித்தவங்கன்னு சொல்லி அது ஒரு பெரும் அற்புதமான ஒரு எமோஷனான ஒரு படைப்பு ஆவணப்படம். அடுத்தது எல்லாத்தையும் இழந்த பிறகு முள்ளிவாய்க்கால்ல, அதாவது விழவிழ எழுவோம் அப்படின்னு ஒரு குறுந்தகடு. இந்த 3ம் இப்போ கூட இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன். அதெல்லாம் எனக்கு பெரிய இது இல்லை. ஏன்னா அடுத்தது நான் செய்ய போகிற படமும் என்னுடைய ஈழ இனத்தின் பெரும் வரலாறை தான் நான் படமாக எடுக்க போகிறேன். முதல்ல அது படம், அப்புறம் டீட்டெயிலாக எடுக்கிறது தான் அந்த தொடர். அப்புறம் இப்போ சமீபத்தில் வெல்வது உறுதின்னு ஒரு குறுந்தகடு, ஒளிநடா, 10 பாடல், எடுத்து அடிடா முப்பாட்டம் வரைய, தலைமறைவு போராளி, தலை நிமிர்வா நாளை, ஏ தேசம் என்று தாமருடைய அது ஒரு ஒளியிலேயே உடம்பை சிலிர்க்க வச்ச ஒரு பெரும் எழுச்சி உண்டு பண்ண படைப்பு. ஆனால் காட்சியோட செய்யணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நல்லது. ஒரு கலைஞனுடைய தாகம் எப்பொழுதுமே தீர்ந்து விடுவதில்லை. அது இறந்து மீண்டும் அந்த இடத்திலே பிறக்கும் என்று சொல்வார்கள். ஒரு விடயம் நான் இந்த இடத்திலே உங்களிடம் பேச வேண்டும். இப்போ இன்னும் ஒரு பகுதி திரைப்படத்துறை இருக்கின்றது. இந்த எழுத்தாளர்கள் என்பதற்கு அப்பாலே வர்த்தக ரீதியான திரைப்படங்கள் எடுப்பவர்கள் என்றால் போடப்பட்ட அந்த முதலை மீள பெற்றுக்கொள்கின்ற சந்தை வாய்ப்பு கருதி ஒரு ஜனரஞ்சகமான திரைப்படங்களை உருவாக்குகின்ற அந்த படைப்பாக்க சூழல் நிறைந்திருக்கின்ற அந்த தமிழகத்திலே உங்களினுடைய இந்த ஈழம் பற்றியதான கருதுகோள்களை கொள்கின்ற இந்த படைப்புக்கான சந்தைப்படுத்தல் எப்படி இருக்கின்றது? அதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க?